எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை நான் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 தடவைகள் சிற்றூர் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு மேலே போக இயலாது. கூடுதலாக ஃபாதர் பிராயன் எங்கே இருந்தாலும் ஒரு கலகலப்பாக தான் இருக்கும். அது பங்கு மக்களாகி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் அடிக்கடி என்னையும் கூப்பிடுறார், நீயும் இதுக்குள்ள கொஞ்சம் கலந்து கொள்ள வேணும் என்று இன்றைக்கு அழைத்திருக்கிறார் இங்கேயும். ஆகவே அது ஒரு இரட்டிப்பான சந்தோஷம். குறிப்பாக இங்கே வருகை தந்த பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள் இன்னும் எல்லோரையும் அன்போடு வரவழைத்து, என்னுடைய எண்ணம் எது என்றால், நான் நினைக்கின்றேன் ஒலிம்பிக் போட்டியில் எல்லாரையும் பழக்கி அனுப்பலாம். ஆனால் முன்பள்ளி சிறுவர்களை நாங்கள் பயிற்றுவிப்பது என்பது இலகுவானது அல்ல. என பெரிய பெரிய காரியங்களை பலர் செய்து முடித்து விடலாம். ஆனால் அதைவிட பெரிய காரியம் எது என்றால், இந்த சிறுவர் சிறுமிகளை 5 வயது 4 வயது இவர்களை பயிற்றுவிப்பது என்பது மிகவும் கடினம். ஆகவே குறிப்பாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்தது, நான் இந்த விளையாட்டுக்களில் இருந்து பார்க்கிற பொழுது உண்மையாகவே நல்ல பண்புகளை இந்த சிறுவர்கள் சிறுமிகள் பெற்றுக்கொள்கின்றார்கள். எதுவாக இருக்கின்றது? ஆறுதலாக தூக்கி வைக்கின்றார்கள், பொறுமை, தாண்டி ஓடுகின்றார்கள், தடைகளை தாண்டுகின்ற பல வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வரும். அந்த தடைகளை நாங்கள் தாண்டி செல்ல வேண்டும். அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். 2வது பண்பு. 3வது, மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இல்லையா? பாடல் ஆடல் இடைவேளையில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 3வது பண்பு. 4வது பண்பு, அவர்கள் அங்கே பயிலுகின்ற பொழுது கண்ணீர் வடிப்பார்கள், வீட்டை நோக்கி ஓடுவார்கள், பெற்றோரை நோக்கி ஓடுவார்கள், அங்கே கவலையும் வரும். இன்னுமாக இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு முக்கியமான பண்பு எது என்றால், எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்வது தான். இங்கே நான் பார்க்கின்றேன், இந்த இதில் லிஸ்ட்டில் இல்லை, என்னையில் தனி ஆளுக்குன்னு ஒரு போட்டியும் இல்லை இல்லையா? அது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான பண்பு. அந்த பண்பு தான் வளர்ந்த பின்னர் எங்களுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது இல்லையா? நான் உங்களுடைய பாடசாலையை நான் இங்கே பார்க்கவில்லை, ஆனால் நான் பல பாடசாலைகளை பார்த்திருக்கின்றேன். ஒன்று சேர்ந்து நாங்கள், அதாவது பிள்ளைகளை சொல்லவில்லை, பிள்ளைகள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள், பெற்றோர்கள் மற்றும் அவர்களை கவனிக்கின்றவர்கள் இல்லை, அவர்களுக்கு ஊக்குவிப்பாளர்களாக இருக்கின்றவர்கள். இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் தான் வருவார்கள். இங்கே நான் நினைக்கிறேன், கட்டாயம் எல்லாரும் வந்து எல்லா வேலைகளையும் பங்கெடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது என்னுடைய நல்ல எண்ணமாக இருக்கின்றது. எல்லாருடைய பங்களிப்பும் கட்டாயம் இங்கே இருந்திருக்கும். ஆகவே நான் பார்க்கின்றேன், வெளியிடத்தில் பெரிய வளர்ந்தா பிறகு அதை ஏண்டா போவான் அங்கேனதுக்கு, அங்கே இருக்கிற வளமையாக செய்கிறார்கள் 1 2 3 பேர் எண்ணி 3 பேருமே அவங்க வந்து செய்வாங்க. ஆகவே நாங்கள் பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ஒன்றாக செய்வது, எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்வது, அந்த நல்ல பண்பையும் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்றால் எல்லோருடைய பங்களிப்பும் தான் வெற்றி அளிக்கும். இல்லை என்றால் அங்கே உண்மையாகவே அது வெற்றி அல்ல. அது பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அசிங்கமாகத்தான் இருக்கும். என்றால் எல்லோருடைய பங்களிப்பும் மிக மிக அவசியம். அதுவும் இந்த முன்பள்ளி சிறுவர்கள், நாங்கள் அவர்களுக்கான விளையாட்டினை செய்கின்ற பொழுது எல்லோரும் ஒன்றித்து ஒருங்கிணைந்து அவ்வப்பொழுது பல உதவிகளை நீங்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மாணவர்களுடைய முன்னேற்றம் கருதி. ஆகவே முயற்சி எடுப்போம், விருது வாக்கு, விளையாடுவோம், மகிழ்ந்திருப்போம். ஆகவே எல்லா வகையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எப்பொழுதும் நாங்கள் ஒருவருக்கு உதவியாக இருப்போம். ஆக இந்த வேளையில் இந்த சிறிய உரையை ஆற்றும்படி உங்களை அழைத்த, குறிப்பாக எனக்கு ஒரு சின்ன நேரம் தந்த ஃபாதர் பிராயன் அடிகளாருக்கும் ஏனையவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. சிறப்பான கருத்தை
குழுவாக செயற்பட வேண்டும், வெற்றியை ஈட்ட வேண்டும் என்ற கருத்தை நமக்கு தந்த அருட்தந்தை அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவர் சொன்னது போன்று நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுமையும் நிதானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது விளையாட்டு. அதே போன்று இந்த சிறார்களின் விளையாட்டு விழாவில் தொடர்ந்தும் வளையம் மாற்றுதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. 4 வயது சிறுவர்களுக்கான வளையம் பரிமாறுதல் நிகழ்வில் A மற்றும் B குழுவில் தற்பொழுது வளையம் பரிமாறுதல் நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பான முறையில் அந்த நிகழ்வு இடம்பெற்று முடிந்தது. அந்த நிகழ்வை தொடர்ந்து தாரா நடை 5 வயது மாணவர்களுக்கானது. இந்த 2 குழுக்களிலும் A குழுவில் எரிக் ஈல், ஜூட் ஜதுஷன், ஷெரின், ஜொய்ஸ்லின் ஆரபி போன்ற சிறார்களும், B குழுவில் அபிராஜ், சமீகா, பெர்ஷியா, ஜூலியா, ரேஷ்மி போன்ற சிறார்களும் பங்கு பெற்றுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை, அடுத்ததாக தாரா நடை 5 வயது பிரிவு மாணவர்களுக்கானது. A குழுவில் எரிக் ஈல், ஜூட் ஜதுஷன், ஷெரின், ஜொய்ஸ்லின் ஆரபி போன்ற சிறார்களும், B குழுவில் அபிராஜ், ஷமீகா, பெர்ஷியா, ஜூலியா, ரேஷ்மி போன்ற சிறார்களும் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள்.
சில்லாலை புனித யாகப்பர் ஆலய முன்பள்ளி சிறார்களின் விளையாடுவோம் மகிழ்வோம் விளையாட்டு விழா 2024 தற்பொழுது தாரா நடை 5 வயது சிறார்களுக்கான நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பந்தறிதல் நிகழ்வு 4 வயது சிறார்களுக்கானது. பந்தறிதல் நிகழ்வில் பங்கு பெற்றும் மாணவர்கள் ஏ குழுவில் ரவுத்ரன், துகாரன், அஸ்விந்த், அபிநயா, அபிலேஷ். பி குழுவில் தனஸ்ரீ, விஷ்ணுகா, ஜெரிக்ஷன், விஷானி, ரிஷானி ஆகிய சிறார்கள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். மிகவும் உற்சாகமான முறையில் பந்து போடுதல் நிகழ்வு இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. 4 வயது சிறார்களுக்கான பந்து எறிதல் நிகழ்வை தொடர்ந்து 5 வயது சிறார்களுக்கான வால் வைத்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது.
பெற்றோர்களுக்கான வேண்டுகோள் ஒன்று, பிள்ளைகளுக்கு இடையூறு இல்லாமல் நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மிகவும் சிறப்பான முறையில் படங்களுக்கேற்ற சொல்லட்டையை பொருத்துதல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து கூம்பில் பலூன் கொண்டு செல்லுதல் 4 வயது சிறார்களுக்கான நிகழ்வு, கூம்பில் பலூன் கொண்டு செல்லுதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்வில் ஏ குழுவில் ரவுத்ரன், துவாரகன், அஸ்வின், அபிநயா, அபிலேஷ். அதே போன்று பி குழுவில் தனஸ்ரீ, வினுஷ்கா, ஜெரிக்ஷன், விஷானி, ரிஷானி ஆகிய சிறார்கள் இடம்பெற இருக்கின்றார்கள்.
அடுத்த நிகழ்வாக ஆமைக்கார ஓட்டம் 5 வயது சிறார்களுக்கானது இடம்பெற இருக்கின்றது. மிகவும் சிறப்பான முறையில் ஆமைக்கார் ஓட்டம் 5 வயது சிறார்களுக்கான நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் பழைய மாணவர்களுக்கான நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஆகவே 2023ஆம் ஆண்டு கல்வி கற்று தரம் 1க்கு சென்ற மாணவர்கள் இந்த பழைய மாணவர் நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். ஆகவே அனைத்து பழைய மாணவர்களும் அடுத்த நிகழ்வுக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
பெற்றோர்களுக்கான ஒரு வேண்டுகோள். வினோத உடையில் பங்கு பெற்றும் மாணவர்களை உடனடியாக தயார்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வினோத உடையில் பங்கு பெற்றும் சிறார்களை உடனடியாக தயார்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சிலாலை புனித யாகப்பர் ஆலயத்தின் முன்பள்ளி விளையாடுவோம் மகிழ்வோம் விளையாட்டு விழா 2024 தற்பொழுது பழைய மாணவர்களுக்கான நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறப்பான முறையில் பழைய மாணவர்களுக்கான பலூன் உடைத்தல் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வை தொடர்ந்து செயின்ட் ஜேம்ஸ் முன்பள்ளி விளையாடுவோம் மகிழ்வோம் விளையாட்டு விழாவில் அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் சிலாலை பங்கின் பங்கு தந்தையும் முன்பள்ளி தலைவருமான அருட்பணி பாலதாஸ் பிராயன் அடிகளார் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். செயின்ட் ஜேம்ஸ் முன்பள்ளியினுடைய விளையாடுவோம் மகிழ்வோம் என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய செல்வி விஜிதா அவர்களே, அருட்தந்தை அவலின் அவர்களே, எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஏர்னஸ்ட் அவர்களே, அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி நாகசாந்தி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் பெரியோர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நிகழ்வை நாங்கள் கண்டு கழித்திருக்கிறோம். இப்போது ஒரு சில நிகழ்ச்சிகள் இன்னும் இருக்கிறது. இந்த பிள்ளைகளை நாங்கள் சிறப்பான விதத்தில் வளர்த்து அவர்களை சமுதாயத்துக்கு சிறப்பான மனிதர்களாக மனுஷிகளாக கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவலும் ஆசையும். அதனால் ஒவ்வொரு முன்பள்ளியும் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும் என்பது நாங்கள் எல்லாருமே அறிந்த விடயம். குழந்தைகள் இந்த உலகத்திலே பிறக்கிற போது எப்போதுமே நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறார்கள். அந்த குழந்தைகள் சமுதாயத்தினாலே அவர்கள் பல தடவைகளே கூடாத பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் பெரியதொரு துர்ப்பாக்கியமான நிலை. சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் நாங்கள் நிச்சயமாக இந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அதற்கு எங்களுடைய வாழ்க்கைகளும் உதாரணமாக அமைந்து விட வேண்டும். எனவே இந்த பிள்ளைகள் சிறப்பானவர்கள். அவருடைய விளையாட்டு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிகவும் உற்சாகமாக சந்தோஷமாக அவர்கள் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். அத்தோடு இந்த முன்பள்ளியிலே
பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்கு கல்வியை, அறிவை மாத்திரமல்ல ஒழுக்கத்தையும் விளையாட்டையும் கற்றுக் கொடுத்து அவர்கள் நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதற்காக பாடுபடுகிறார்கள். எனவே அந்த ஆசிரியர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெற்றோர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். எனவே பெற்றோர்கள் உங்களுடைய கடமையை, பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே சில வேளைகளை நாங்கள் பார்க்கிற போது சில முன்பள்ளிகளில் பெற்றோர்கள் அவ்வளவாக தங்களுடைய காரியங்களை செய்வது இல்லை. இன்றைய கூட காலமே பார்க்கிற போது இந்த இடத்திலே மிகவும் சொற்ப பெற்றோர்கள் தான் வந்திருந்தார்கள். ஆசிரியர்கள் நின்று மிகவும் கஷ்டப்பட்டார்கள். மற்றபடி மிகவும் சொற்ப பெற்றோர்கள்லாம் இங்கே வந்திருந்தார்கள். இது பிள்ளைகளினுடைய நிகழ்வு என்று பார்க்கக்கூடாது, எங்கள் எல்லாருடைய நிகழ்வும். அதனாலே முழு பெற்றோரும் இங்கே நிச்சயமாக இந்த பாடசாலைக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த ஆசிரியர்களும் சந்தோஷமாக இந்த பணியை ஆற்றுவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய பொறுப்புகளை, கடமைகளை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்பான பிள்ளைகளாக அவர்கள் உருமாற வேண்டும் என்றும் விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. உரையை வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பெற்றோர்களுக்கான நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சில்லாலை சென்ட் ஜேம்ஸ் முன்பள்ளியின் விளையாடுவோம் மகிழ்வோம் விளையாட்டு விழாவில் பெற்றோர்களுக்கான நிகழ்வு தற்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது. அதில் கலந்து கொள்ள வேண்டிய பெற்றோர்கள் உடனடியாக மைதானத்துக்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பெற்றோர்களுக்கான நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் பெற்றோர்கள் உடனடியாக மைதானத்துக்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆசிரியர்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் அனைத்து பெற்றோர்களும் மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
ஆம், மிகவும் வித்தியாசமான முறையில் பெற்றோர்களுக்கான அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. நம்ம சிடிபியிலேருந்து 5 பஸ் விட்டுருக்காங்க இப்போ எங்களோட சில்லாலைக்குள்ளே. 5 பஸ்ஸும் இப்படி இப்போ சொல்லுவோம், சில்லாலையிலேருந்து வலிக்கிட்டு இருக்கு. மானிப்பாய், காரநகர், மாதகல், இளவாலை, சில்லாலை என்ற 5 பஸ் இருக்குது, 5 வளையங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த பஸ்ஸில் பயணித்து கொண்டிருப்பீங்க. இடையில் பாட்டு போகும்போது பயணித்து கொண்டிருப்பீங்க. பாட்டு நின்ற உடனே உங்களுக்கு பஸ் உங்களுக்கு விருப்பமான பஸ்ஸில் ஏறலாம். இப்போ 5 பஸ் நிற்கிது, 5 பஸ்ஸில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறலாம். ஆனால் 5 பஸ்ஸுன்ற பேர் எழுதப்பட்ட துண்டு சீட்டு எங்கள்கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிறவர் ஒருவர் அந்த துண்டை எடுப்பாங்க. அதில் எந்த பஸ்ஸுன்ற பேர் இருக்கோ அந்த பஸ் பிரேக் டவுன், அவ்வளோ பேரும் அவுட், இறங்கி வழியால் போகணும். இது ஒரு அதிர்ஷ்டமான விளையாட்டு. நீங்கள் தெரிவு செய்யணும் எந்த பஸ்ஸுக்கு போகணுன்றதை நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ பாடல் ஆரம்பிக்கும். புள்ளி வானம் எங்கும் வைத்து நில உன்னை கோலம் போட அழைத்திடும். நீ இருக்கும் இடம் வேடந்தாங்கள் என்று பறவைகள் மனதுக்குள் மகிழ்ந்திடும். முகில்கள் ஊஞ்சல் போடும். உலாவும் திங்கள் வந்து உன் ஊஞ்சலை அசைத்தே போகும். பகலினில் முழுவதும் வெயிலிலே உன்னை சுட்டு வருத்திய வானம். தற்பொழுது பஸ்ஸில் ஏறிட்டாங்க. இப்போது மாதகல் பஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஆமாம், நல்ல காலம். அந்த மாதகல் பஸ்ஸில் ஏறினது 2 பேர் தான். நான் பிரேக் டவுன் ஆனதால் அவங்க 2 பேரும் வெளியாகிருக்காங்க. ஆனால் தொடர்ந்தும் பஸ்ஸில் போ. வானவில் நீ வாழ்வின் திசை மாறும், பாதைகளும் மாறும், நட்பு அது மாற்றமின்றி தொடருமே. சொந்தம் 100 வரும், வந்து வந்து போகும், என்றும் உந்தன் நட்பு மட்டும் வேண்டுமே. மானிப்பாய், காரநகர், இளவாலை, சில்லாலை, இதில் யார் வெளியேறப் போவது? எந்த பஸ் பிரேக் டவுன் ஆக போகுது? தற்பொழுது இளவாலை பஸ் தனது பயணத்தை இதோடு நிறுத்தி கொள்கிறது. உண்மையாக அந்த பஸ் ஓவர்லோட் ஆகிட்டது போல இருக்குது. நிறைய பேர் அந்த பஸ்ஸில் ஏறினதால சரியான சிக்கலுக்கு மத்தியில் அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கு. தொடர்ந்து தேவதை வம்சம் நீயோ, தேனிலா வம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. சில்லாலை, மானிப்பாய், காரைநகர், எந்த பஸ் பிரேக் டவுன்? ஆமாம், மானிப்பாய் பஸ் தற்பொழுது பிரேக் டவுன் ஆகி அதில் ஏறிய 2 வீட்டுக்கு செல்கிறார்கள். நடந்தே வீட்டுக்கு செல்கிறார்கள். தொடர்ந்தும் பார்க்கலாம். சில்லாலையா, காரைநகரா? வெல்லும் வரை பாட்டை வென்று விடலாம். வில்லாக வானவில்லை கையில் ஏந்த வேண்டும் அம்பாக. சில்லாலையா, காரைநகரா? தற்பொழுது காரைநகர் பஸ் பிரேக் டவுன் ஆகியிருக்கு. சில்லாலை பஸ் காப்பாற்றப்பட்டுள்ளது. சில்லாலை பஸ்ஸில் பயணித்த அந்த 3 பேருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
தொடர்ந்தும் வினோத உடை போட்டிக்காக ஆயத்தங்களை மேற்கொண்ட பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மைதானத்துக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இதுவரை நடுவர்களாக கடமையாற்றிய கிறிஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் டெனிஷன் அவர்களுக்கும் மற்றும் செல்வன் ஜெனிஸ்டன் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்களுக்கான அறிவித்தல் ஒன்று. அனைத்து பெற்றோர்களும் முன்றலில் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அனைத்து பெற்றோரும் முன்பிருக்கும் தேசிய கொடி மற்றும் பாடசாலைகள் கொடிகளுக்கு முன்பாக ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம்.